ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுட்ருந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெசனில் இன்சர்ட் பண்ணுற ஷீட்ஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. பல நாள் கேட்டுட்ருந்தீங்க, ஆனால் என்னால் எடுக்க முடியல. பல ரீசன்ஸ்னால என்னால் அந்த வீடியோ எடுக்கவே முடியல. இன்றைக்கி தான் அதை எடுக்க முடிஞ்சது. நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எடிட்டிங்லேருந்து ஃபுல் ப்ராசஸ் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இது டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறது. அண்ட் தென் இது ஸ்டிக்கர் ஷீட் சொல்லுவாங்க, ஸ்டிக்கர் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணுறது. அப்புறம் இது வினைல் ஸ்டிக்கர். அண்ட் தென் இது அக்ரிலிக் கட் அவுட். இதை பற்றி ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடிட்டிங்லேருந்து போயிடலாம். எடிட்டிங் நான் மோஸ்ட்லி ஃபோட்டோஷாப்பில் தான் எடிட் பண்ணுவேன். ஃபோட்டோஷாப் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, பேசிக்காக தெரியும் எனக்கு. அதை வச்சு நான் ஃபோட்டோஷாப்பில் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் A4 சைஸ் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ A4 சைஸில் ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபோல்டரில். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு வேண்டிய எலமெண்ட்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பேபி டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் எடிட்டிங் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது. இப்போ பேபி டீட்டெயில்ஸ் பற்றி மட்டும் நான் இப்போதைக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ண எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் நேம் டைப் பண்ணுறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா, இப்போ நான் பிளாக் தவிர்த்து வேறு கலர் என்ன நான் யூஸ் பண்ணாலுமே ரெசனில் பண்ணும் போது அந்த கலர் அப்படியே மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ பிளாக்னா அது எந்த இஷ்யூவும் கொடுக்கல. மற்றபடி ரெட்டோ வேறு ஏதோ கலர் நான் யூஸ் பண்ணேன்னா அந்த கலர் அப்படியே ரெசன் கூட மிக்ஸ் ஆகிடுது. அந்த கலர் தனியாக அந்த லெட்டர்ஸ்லாம் போய் கலர் மாதிரி மாறிடுது. அந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். மற்ற எல்லாருக்குமே அந்த மாதிரி இஷ்யூ வருமானா எனக்கு தெரியல. பட் நான் அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால் மோஸ்ட்லி நான் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேறு எந்த கலருமே யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எடிட்டிங் முடிச்சிட்டோம். நான் பேசிக்கான எடிட்டிங் தான் இது. ஜஸ்ட்டு நம்ம எலமெண்ட்ஸ் போட்டுட்டு எலமெண்ட்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்ஸ்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுதான் பேசிக்கான எடிட்டிங் நான் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிஸ்டம் நிறைய பேருக்கு அவைலபிளாக இருக்காது. அதனால் நான் ஃபோனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபோனில் நான் கேன்வா ஆப்பில் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். இது நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்காக நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதில் கஸ்டம் சைஸு A4 சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சென்டிமீட்டர் 21 29.7 சென்டிமீட்டரில் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம டெக்ஸ்ட் என்ன வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டவுன்லோட்லாம் பண்ண வேணாம். இதுலேயே நம்ம அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உள்ள எலமெண்ட்ஸ் போனோன்னா இதுலேயே எல்லா எலமெண்ட்ஸுமே நம்மளுக்கு இருக்கும். நான் பிளட் ஐக்கான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மாதிரி நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணது இது டேட் ஐக்கான். அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஆப்லேயே உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதனால் இது தனியாக டவுன்லோட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எடிட்டிங் எப்படியும் பண்ணலான்றதுக்காக காமிக்கிறேன். நான் ப்ராப்பராக எடிட் பண்ணல, ஃபாண்ட்லாம் நான் ப்ராப்பராக கொடுக்கல. உங்களுக்கு என்ன ஃபாண்ட், நிறைய ஃபாண்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. என்ன ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் ஃபாண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாண்ட் நான் நார்மல் பேசிக் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய ஃபாண்ட் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இப்போ டிசைன் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நேம் மட்டும் நம்ம டைப் பண்ணிடலாம். ஃபோட்டோஷாப் நிறைய பேருக்கு அவைலபிளாக இருக்காது, அதனால் ஃபோன்லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணதை நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் என்னோடய பிரிண்டர். இது எப்சான் L8180 ஃபோட்டோ பிரிண்டர். ஃபோட்டோ ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோக்காகவே நான் இதை
பிரிண்டர் வாங்கியிருக்கேன். ஸ்டுடியோஸ்லலாம் யூஸ் பண்ணுற பிரிண்டர் இது. இதில் இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் போய் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணதை தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடலுக்கு தான் காமிக்கிறேன். நான் பிரிண்ட் இந்த மாதிரி தான் பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்கும். இதுதான் டிரான்ஸ்பரண்ட் இன்க்ஜெட் ஷீட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். OHP ஷீட் மாதிரியே தான் இருக்கும், எந்த சேஞ்சஸும் இல்லை. OHP ஷீட் மாதிரியே தான் இருக்கும். இப்போ இதில் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ இதில் என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஆக்சுவலாக இது OHP ஷீட் தான். இப்போ ஒரு லேயர் மட்டும் நம்மளுக்கு இன்க்ஜெட் பிரிண்டரு பிரிண்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராசஸ் நம்ம கண்டென்ட் பிரிண்ட் ஆகும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தாலுமே இந்த சைட் பிரிண்ட் ஆகாது, ஏன்னா இந்த சைடு எந்த ஒரு கோட்டிங்கும் இல்லை. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஒரு சைடு நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக ரஃப்பாக இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்காது, லைட்டாக ரஃப்பாக இருக்கும். அதை வச்சே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த சைடு தான் உங்களுக்கு கோட்டட் பேப்பர்ன்ட்டு. இப்போ நம்ம இந்த சைடு தான் நம்ம இப்போ ஒரு பிரிண்டரில் ஒரு மாதிரி நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம். இப்போ நம்ம கொடுக்கறது இந்த சைடு தான் நம்ம பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வரும். இப்போ சப்போஸ் நம்ம இந்த சைடு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இங்க் அதில் நம்மளுக்கு அட்டாச்சே ஆகாது, தனியாக இருக்கும் நம்மளுக்கு இங்க்கு. அதனால் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியது இந்த சைடில் தான், கொஞ்சம் ரஃப்பாக இருக்க சைடில் தான் நம்ம பிரிண்டிங் கொடுக்கணும். இப்போ இதுதான் இன்க்ஜெட் டிரான்ஸ்பரண்ட் இன்க்ஜெட் பேப்பர். இது ஆன்லைன்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ கிளியர் ஸ்டிக்கர் ஷீட் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் பிரிண்ட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்லேயே இருக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு ஸ்டிக்கர் டைப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ராசஸும் நம்மளுக்கு எடிட்டிங் எல்லாமே சேம் தான். பர்சனலாக இதில் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னா நம்ம இப்போ இதில் யூஸ் பண்ணும் போது பேக்ரவுண்டில் நம்ம இப்போ இதை ஸ்டிக் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ ரெசன் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்டிக் பண்ணுறோன்னா பேக்ரவுண்டில் ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோன்னே ஸ்டிக் பண்ணிட்டோன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா கீழே நம்ம ஜஸ்ட்டு ஒரு லேயர் நம்ம ரெசின் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டோன்னே நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு பண்ணோன்னா ப்ராஜெக்ட் நல்லா வராது. அதனால் நான் பர்சனலாக இது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வினைல் ஸ்டிக்கர் சொல்லுவாங்க. இந்த வினைல் ஸ்டிக்கர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறது இல்லை, இப்போ வெளியில் கொடுத்து தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது சாம்பிளுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே இதை நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம எடிட்டிங் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னா இதே மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வரும் இதில் இருக்க மாதிரி. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா நான் இப்போ ஒரு கீ செயினில் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இது நான் ஒர்க் பண்ண கீ செயின். இப்போ இதில் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். வினைல் ஸ்டிக்கர்ஸ் நம்மளுக்கு இப்படி தான் வரும். இப்போ இதில் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். இதுவும் ஸ்டிக்கர் டைப் தான் இருக்கும். நம்ம இப்போ மேலே இருக்க லேயர் இது பண்ணோன்னா இப்போ நம்ம அந்த கோல்டு மட்டும் தனியாக இருக்கும் இது கூட. இப்போ நமக்கு இங்கே வேணும்னு வச்சோன்னா இப்போ இந்த இடத்துல வேணும்னு நம்ம இப்படி வச்சோன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்க ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணணுன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்க. மேலே மட்டும் ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டிக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியாது, நார்மல் ஸ்டிக்கர் மாதிரி இதுலேருந்துலாம் திருப்பி எடுக்க முடியாது. இது ஸ்டிக் ஆனது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இன்னொரு ரேர் ரெசின் யூஸ் பண்ணிக்கலாம்.
வினைல் ஸ்டிக்கர் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நம்ம பிரிண்ட் பண்ணுறதில்ல. இப்போ நான் கொடுத்தேன்னா வெளியில் கொடுத்து தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது பிரிண்ட் பண்ணுற மிஷின் பார்த்திங்கன்னா க்ரீகட் மிஷின், பிளாட்டர் மிஷின், இந்த 2 மிஷின்லேயும் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வினைல் ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கட் அவுட். இது நம்ம எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே எடுத்து நம்ம ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது அக்ரிலிக் ஷீட்டில் கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி கட் அவுட் மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இதுக்கும் எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே சேம் தான், பட் இந்த மாதிரி நம்மளுக்கு கட் அவுட்டாக கிடைக்கும். இது கம்பேர் பண்ண மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லேசர் மிஷினில் கட் பண்ணுவாங்க. நார்மல் மிஷின்ஸில் வராது, லேசர் மிஷினில் நம்மளுக்கு கட் பண்ணி தருவாங்க. அண்ட் தென் ஃபைனல் ஒன் பார்த்திங்கன்னா இது எப்படின்னா நம்ம நார்மல் ஃபோட்டோஸ்லாம் பிரிண்ட் பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி ஷீட்லேயே இந்த மாதிரி நம்ம நேமோட பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட்டான ஆப்ஷன் சொன்னால் நான் இப்படி தான் சொல்லுவேன். இதை நம்ம கட் அவுட் மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் அவுட் மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும், நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படியே ஒயிட்டாகவே தான் இருக்கும். இது ஒரு ஆப்ஷன், இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ். ரெசனில் நம்மளுக்கு வேர்டிங் ஆர் சம்திங் எதுனால நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இது போக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அது யூஸ் பண்ணதில்லை. சிந்தட்டிக் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. இப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. சிந்தட்டிக் ஷீட்னால் ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் இது மாதிரி தான், பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான் வரும். அதில் பிரிண்ட் பண்ணும்போது மோரார்லெஸ் இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஆனால் பேக்ரவுண்ட் அது நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தெரியும். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. நான் யூஸ் பண்ணுற ப்ராசஸ், நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனா எனக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ வெளியே கொடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். அதனால் நான் இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இதுவும் நான் எதனால் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகுறதுனால நிறைய நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராசஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஆர் இன்னொரு வீடியோ நான் எடுத்து போட பார்க்குறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.